ஆறுமுகம் இப்படி இருக்க நிலைமைய பார்த்துட்டு சிவாவால தாங்கிக்கவே முடியல. ஆறுமுகத்த பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து அவர படுக்க வச்சு சமாதானப்படுத்துறாரு. அடுத்து வந்து அவர தூங்க சொல்லி வலுக்கட்டாயமா தூங்க வைக்கிறாரு. இங்க வந்து ஆறுமுகம் வந்து இப்படி கேட்டது, இந்த உலகத்திலே நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, எல்லாத்தையும் சிவா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் ஆறுமுகம். அவனால எதுவுமே வந்து பண்ண முடியாம போச்சு. அவன் ரொம்ப பாவம். அவனால வந்து நிரூபிக்க கூட முடியல. பைரவி மேல அவ்ளோ காதல் வச்சிருக்கான். ஆனா அந்த காதல பைரவிக்கு சொல்லி அவனால நிரூபிக்க முடியல. வேற வழியே கிடையாது. ஆறுமுகத்துக்காக பைரவி கிட்ட நம்ம தான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு சிவா முடிவு பண்றாரு. இங்க வந்து பைரவிய போயிட்டு பார்க்குறாரு. பைரவி வந்து "என்ன சிவா என்ன பேசணும் என்கிட்ட?" அப்படின்னோனே, "ஆறுமுகத்த பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. வேற என்ன வேணாலும் பேசுங்க. நான் கேட்குறேன்" அப்படின்றாங்க. "என்ன பைரவி இப்படி பிடிக்க ஒடுக்காம பேசினா எப்படி? ஆறுமுகத்த பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னோனே, "இங்க பாருங்க ஆறுமுக பத்தி நல்லா தெரிஞ்சு போச்சு. அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்ன்னு சொல்லிட்டு. அவன பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்றாங்க. "இங்க பாரு பைரவி ஆறுமுகத்த சின்ன வயசுலேருந்து நான் கூட இருந்து வளர்ந்துருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். அவன் உன் மேலே உயிரே வச்சிருக்கான் பைரவி. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. போதும் சிவா நிறுத்துங்க. இங்கே பாருங்க எப்போ அவன் என்னை சந்தேகப்பட்டானோ அப்போவே எல்லாம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அதுக்கப்புறமா போனா போது விட்டு வச்சது என்னோட தப்பு தான் அப்படின்னோடனே, நீ சந்தேகப்படத்தை பற்றி பேசுறியே, அவன் சந்தேகப்பட்டான்னு சொல்கிறியே, அவன் சந்தேகப்படவே படலை பைரவி அப்படின்னோடனே, இங்கே பாருங்க எனக்கு நல்லா தெரியும். அவன் என்கிட்ட வந்து கேட்டான்ல, சஞ்சய் என்னை வச்சு ரொம்ப கேவலமாக பேசினால, அப்படிலாம் ஒன்றும் பேசலை. சஞ்சய் தான் ஆறுமுகத்துக்கிட்ட ரொம்ப மோசமாக வந்து உன்னை பற்றி பேசியிருக்கான். உன்னை விரும்புறதாகவும் சின்ன வயசுலேருந்து ஒன்றையே நினச்சிட்டு இருக்கதாகவும், எப்படா உனக்கு டைவர்ஸ் கிடைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதாகவும் எல்லா விஷயத்தையும் சஞ்சய் தான் சொல்லியிருக்கான். இதுதான் உண்மை அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள் நீங்கள் ஆறுமுகத்துக்காக இப்படிலாம் பேசாதீங்க. ஆறுமுகம் உங்களோட வந்து பிரதர்ன்றதால என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆறுமுகம் எனக்கு வந்து பிரதர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக நான் ஒன்றும் பேசலை. உண்மையிலேயே சஞ்சய் வந்து உன்னை விரும்புறது உண்மை பைரவி அப்படின்னோடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் நீங்களும் இப்படி பண்ணுறீங்க சிவா அப்படின்னோடனே, நான் சொல்கிறது உண்மை, ஒன்றுமே இல்லை. இந்த விஷயத்தில் ஆறுமுகம் சொல்கிறது நீ நம்ப வேணாம், யார் சொல்கிறது நீ நம்ப வேணாம். ஓ மனசாட்சிப்படி நம்பு. நீ சஞ்சய் கிட்ட சில மாற்றங்களை நீயே உணர்வ. நீ சஞ்சய் கிட்ட ஒரு சாதாரணமாக பேசிப்பார். அப்போ தான் சஞ்சயோட மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். சஞ்சயோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக அமையும். அப்போது உனக்கே உண்மை தெரிய வரும் சஞ்சய் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன சிவாவும் இப்படி பேசுகிறாரு? சிவா இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லையா? ஆறுமுகம் தான் வந்து ஒன்றுமே தெரியாது அவனுக்கு நல்லது கெட்டது. அவன் அப்படி பேசுறதுக்கும் நியாயம் இருக்குது. ஆனால் சிவா இப்படி பேசக்கூடிய ஆளே இல்லை. எதுக்காக சஞ்சய் பற்றி இவ்வளோ நெகட்டிவாக பேசணும்? சஞ்சய் அப்படி சொல்லிட்டு சஞ்சய் இப்படிலாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லையே அப்படி சொல்லிட்டு குழம்பி போகிறாங்க. இங்கே வந்து பைரவி ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஐடியா பண்ணுறாங்க. எப்படியாவது சிவாவோட மானத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வந்து இந்த ஆளுங்க எல்லாருமே வந்து கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட மீடியா ஆட்கள் எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிவாவை பற்றி ரொம்ப மோசமாக தரக்குறைவாக பேசுகிறாங்க. அது எல்லாம் கேட்டு மீடியாவும் தப்பு தப்பாக எழுதிடுறாங்க சிவாவை பற்றி. இது எல்லாத்தையும் பேப்பரில் வந்து பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம வந்து வந்து சிந்து நேராக போயிட்டு நியாயம் கேட்குறதுக்காக போய் கேட்குறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, எப்படி நீ வந்து இந்த மாதிரி பண்ணுவ சிவாவை? சிவா எவ்வளோ நல்லவர், அவர் டாக்டரை பற்றி இவ்வளோ மோசமாக பண்ணிக்கே, அவள் உன்னை ஏமாற்றலாம், ஆனால் ஏமாத்துறான்னு சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு அவங்கள வந்து சண்டை போடுறாங்க. அப்போ வந்து சிந்து வந்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கக்கூடாது, நீ என்ன பண்ணாலும் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அடித்து வந்து வெளியே தள்ளிடுறாங்க. இங்கே வந்து சிந்து வந்து அடிபட்டு வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு எல்லாருமே என்னாச்சு சிந்துன்னு கேட்குறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சிந்து சொல்லி அழறாங்க. அதெல்லாம் கேட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. வந்து தாங்கிக்கவே முடியல. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி என்ன பண்ணுறாங்க, நிறைய லேடிஸ் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு ஸ்னேகா வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க. அவங்க அப்பா வந்து தடுக்க வந்து அவங்க அப்பாவையும் வந்து நல்லா போட்டு வெளுத்து வாங்குறாங்க. எவ்வளோ தைரியமாக தான் 2 பேரும் சேர்ந்து எங்கள் வீட்டு மருமகளை அடிச்சிருப்பீங்க, என் பிள்ளையை பற்றி தப்பாக பேசியிருப்பீங்க, மரியாதையை வந்து என் பிள்ளைகிட்டையும் சிந்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறீங்க, அப்படி கேட்கல நடக்கிறதே வேற அப்படி சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. இங்கே வந்து அன்னபூர்ணி இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலையே, அவ என்ன சிந்துக்காக சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. மகா போய் கேட்குறாங்க, என்னக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, வந்து நீங்கள் தப்பை தட்டி கேட்டது தப்பு கிடையாது, ஆனால் இவ தான் உங்கள் மருமகளே இல்லைல்ல, எதுக்காக சிந்துக்காக போனீங்க? சிந்து என் பிள்ளைக்காக நின்னா, அதுக்காக நான் நிற்கிறதுல தப்பே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் சிந்து செஞ்சது கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அது கேட்டு மகா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்னடா இது, இவங்கெல்லாம் பிரிச்சிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, போக போகிற பார்த்தா எப்படியாவது சிந்து அன்னபூர்ணி மனசில் இடம் பிடிச்சிடும் அப்படின்ட்டுருக்கே, அப்புறம் என் பிள்ளைக்கு சிந்து தானா, இதை விட மாட்டேன், நடக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க மகா.